வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியில் மொத்தம் 33,500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் 2 புதிய மெட்ரோ ரயில் பாதைகளும், பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களில் 3 புதிய மெட்ரோ ரயில் பாதைகளை அமைக்கும் பணிகளும் அடங்கும். தலைநகரில் அரசு ஊழியர்களுக்கு உலக தரம் வாய்ந்த வீடுகளை வழங்கும் வகையில் மறு மேம்பாடு செய்யப்பட்ட GPRA குடியிருப்புகளை பிரதமர் திறந்து வைத்து இத்தகைய இதர காலனிகளுக்கான மறு மேம்பாட்டு பணிகளையும் தொடக்கி வைக்கிறார். வேளாண் துறையை வலுப்படுத்த அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், இவ்வாண்டு மத்திய பட்ஜெட்டில் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண்மை மற்றும் கிராமப்புற சீர்திருத்தம் என்பது குறித்து இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் அவர் பேசுகையில், ரசாயனங்கள் இல்லாத ஏற்றுமதி நோக்குடன் கூடிய இயற்கை விவசாயத்தை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் லட்சக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளும், காரைக்கால் உள்ளூர் பகுதிகளில் 20 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். CCTV கேமராக்கள் மூலம் காரைக்கால் நகரம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏதுவாக இன்று நாள் முழுவதும் கோவில் நடை திறந்திருக்கும் என்று தர்பாரண்யேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. SC/ST சமூகத்தினரின் மேம்பாடு மனித நேயத்தின் வெளிப்பாடு என்பதை கருத்தில் கொண்டே புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகள் ஆதிதிராவிட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், வீட்டு வசதி திட்டம் உட்பட அரசின் எல்லா நலத்திட்டங்களையும் SC/ST சமூகத்தினர் நன்கு பயன்படுத்திக் கொண்டு உயர வேண்டும் என்றார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் பேசுகையில், நலத்திட்டங்கள் மட்டுமின்றி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியும் புதுச்சேரியில் முழுமையாக செலவிடப்படுவதாக தெரிவித்தார். சேதுராப்பட்டு கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைவதால் உள்ளூர் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு தொழில்துறையில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் கிடைப்பதை எளிதாக்கும் வகையில் மாநில அரசு முன்னணி IT மற்றும் ITES நிறுவனங்களுடன் 22 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. முதலமைச்சர், துறை அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன கலையரங்கில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய ஒப்பந்தங்களின் கீழ் மாதம் 10,000 ரூபாய் உதவித் தொகையுடன் ஓராண்டு காலம் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெறுவதற்கான கடிதங்கள் 147 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதற்கென புதுச்சேரி அரசு 1.8 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாகவும், தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப இளைஞர்கள் தங்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ள இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் புதுச்சேரியில் மொத்தம் 4,750 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர், துப்புரவு, நகர சேவைகளை மேம்படுத்தும் வகையில் நகர்ப்புற உள்கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்தவும் அரசு உத்தேசித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை, கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, சாலைகள் மற்றும் பாலங்களின் மேம்பாடு உட்பட பல்வேறு பணிகள் மேம்படுத்தப்படும். புதுச்சேரியில் கடற்கரையை பாதுகாத்து கடலோர சமூகங்களை மேம்படுத்தவும் மாநில அரசு உலக வங்கியின் நிதி உதவியுடன் PY ஷோர் என்னும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. மொத்தம் 1,433 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இத்திட்டம் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். கடலோர பகுதிகளை மீள் உருவாக்கம் செய்தல், அலையாத்தி காடுகளுக்கு புத்துயிர் அளித்தல், கழிவுநீர் கடலில் கலப்பதை தடுத்தல் மற்றும் மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும். இது அல்லாது பல்வேறு தொகுதிகளில் 30 பல்நோக்கு வளாகங்கள் மற்றும் கால்பந்து மைதானங்களை மொத்தம் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமல்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குனர் ஷீலா தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா பழங்குடி விளையாட்டுப் போட்டிகள் சத்தீஸ்கரில் வரும் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பழங்குடி விளையாட்டுப் போட்டிகள் ராய்ப்பூர், ஜக்தல்பூர், சர்குஜா ஆகிய இடங்களில் நடைபெறும் என மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.
விளையாட்டுத் துறையில் ஈடுபட விரும்பும் ஒவ்வொரு இளைஞருக்கும் போதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான அரசின் முயற்சிகளில் மேலும் ஒரு பகுதி இது என்றும், முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் பழங்குடி பகுதிகளின் விளையாட்டு திறன்களுக்கு முக்கிய இடம் இருக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.